ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது பால்சாக்டிக்ஸ். கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days பேக் நம்ம ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ஸ்பைன் பெண்டு இஷ்யூ வரதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த டப்பில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த மேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்றைக்கி செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ப்ரீடிங் காரணத்தினால. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. ஸோ மேல்ஸ்லாம் எவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபீமேல்ஸும் நல்லா ஃபுல்லாக வந்து கேரியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அகெயின் மறுபடியும் நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம செப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சின்ன ட்ரே ஒன்று வேணும் செப்ரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸை கலெக்ட் பண்ண நெட்டு வேணும். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கான எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த டப்போட அப்டேட் மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணி வாட்டர்லாம் நல்லா கண்டிஷன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எதுவும் தெரில. ஸோ நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீக் மேக்ஸிமம் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன நடுவில் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஒரு ஃபிஷ்ஷாக வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து ஃபிஷ்ஷஸை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுற வீடியோஸை வந்து என்னால் காமிக்க முடியாது. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நம்மக்கிட்ட ஒரு 2-3 மீன் இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு பிடிச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100கணக்கான மீன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்று ஒன்றா பிடிக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு இது கூட இருக்காது. மேக்ஸிமம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் கூட இதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உங்கள் கண்ணுக்கு ஏதாவது மேல்ஸ் ஏதாவது தென்பட்டுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெறும் ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மேல்ஸ். எவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்க பாருங்கள், செம்ம கலரேஷனோடு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம மீன் வளர்க்குறது தான். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் தொட்டியில் வச்சு வளர்த்தோன்னா கண்டிப்பாக இந்தளவு கலர்லாம் என்ஹான்ஸ் ஆகிருக்காது. மெயினாக வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மீனை இயற்கையான சூழ்நிலையில் நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷஸோட ரிசல்ட்டு அப்படின்றது சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மீன் வேணால் நீங்கள் வாங்கி நீங்கள் இயற்கையாக வளங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு. இயற்கையாக வளர்க்குறதுனா அதோட சூழ்நிலைக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம வச்சு வளர்க்குறது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எஸ்பெஷலி பிகினர்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம இதை வந்து இப்போ கொண்டு வந்தாச்சு. இந்த டப்பில் வந்து நம்ம டெம்பரேச்சர் அக்கம்லேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 or 15 minutes நம்ம இதை அப்படியே மேலே மிதக்க விடணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் அக்கம்லேஷன் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக வந்து ஃபிஷ்ஷஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபிஷ் அதுக்கப்புறம் இறந்து போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சட் கப்பியோட ப்ரீடிங் செட்டப். ப்ரீடிங் நல்லாவே நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் இன்னும் குட்டி தான் வரல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அதோட அப்டேட்ஸையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வாட் டெயில் வந்து ப்ரீடிங் விட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேல் மட்டும் இருக்கும், மிச்சம் 3மே ஃபீமேல் தான். அதில் வந்து ஒரு ஃபீமேல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், மிச்சம் 2 ஃபீமேலுமே வந்து நல்ல எக்லோடடாக இருக்குது. ஸோ அதுங்கிட்ட இருந்தும் நம்ம குட்டி எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ தான் நம்ம வந்து நேற்று தான் நம்ம இந்த டப்பையை நம்ம செட் பண்ணோம். இதை டப் ஆல்ரெடி செட் ஆகிருந்துச்சி. பட் ஆனால் வந்துட்டு ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம நேற்று தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயந்துருக்கு. இன்னும் இந்த டப்புக்கு வந்து அது அடாப்ட் ஆகலை. ஸோ அதையும் நான் வரக்கூடிய வீடியோவில் ஒரு நல்ல அப்டேட்டோடு நான் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் பேட்சோட பேபி கப்பீஸ் தான். ஸோ இதுங்க தான் வந்து கொஞ்சம் நிறைய இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்
நிறைய வந்து ஃபிஷ்ஷஸ் காலையில் ஒரு ரெண்டு இறந்துருச்சு, அதையும் நான் எடுத்துட்டேன். ஸோ இதுவும் வந்து சேம் அதே ப்ராப்ளம் தான் இந்த டப்லையும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப்பி கிராஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ வாங்க கைஸ், அப்படியே ஒரு அப்டேட்டையாக நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் நம்ம வந்து இப்போது ஃபிஷ்ஷஸ் எடுத்திருந்தோம். அதாவது நம்ம மேல் கப்பீஸ் எடுத்திருந்தோம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வேறு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. ஸோ மாலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். பட் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இதில் ப்ரீடிங் சரியாகவே நடக்கலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ப்ரீடிங் ஏன் நடக்கலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபீமேல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, மேல்ஸோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ப்ரீடிங் அந்தளவுக்கு பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் நடக்கலை. நான் வந்து ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து ஒரு 2-3 குட்டிகள் பார்த்தேன். ஸோ நிறைய இல்லாதால வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதிலே சர்வைவ் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பாருங்கள், கீழே குட்டி குட்டியாக வந்து ஒரு 2-3 ஓடிட்டுருக்கோம். மற்றபடி வந்து இதில் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து ஒரு அப்டேட் இல்லை. நம்ம அகெயின் வந்து நம்ம மாலிஸ் வந்து கொஞ்சம் பேரண்ட் மாலிஸ் வாங்கி விட்டால் தான் இதில் நம்ம அகெயின் வந்து குட்டிகள்லாம் எடுக்க முடியும். இந்த பாருங்கள், ஒரு குட்டி ஒன்று சுற்றிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இல்லை வந்து வரக்கூடிய அந்த மேபி ஒரு 2 or 3 டேஸில் அகெயின் வந்து கொஞ்சம் மாலிஸ் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ப்ரீடிங்காக விடலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்மளோட ஃபீமேல் ஆல்பினோ ஃபுல் ரெட். ஸோ எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து கேரியாக தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து குட்டிகள் எல்லாமே போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் 0 ப்ரெக்னென்சி ரேட் வந்த பிறகு தான் வந்து நம்ம அகெயின் வந்து ப்ரீடிங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஏன்னா வந்து ஒரு இது நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கப்பி வந்து ஃபீமேல் கப்பி ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து மேல்ஸ் இல்லாமலே வந்து குட்டிகள் போடும் அப்படின்றது தான் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. ஸோ அது எல்லாமே முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அதனால தான் வந்து நம்ம மேல்ஸையும் வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே டெம்ப்ரேச்சர் அக்கம்லேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இவங்களை அப்படியே பொறுமையாக அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்கன்னு பாருங்கள். செம்ம கலர்ஃபுல்லான ஒரு கப்பி இது, ஆல்பினோ ஃபுல் ரெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேட்ச்சு அடல்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜுவனைல்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஒரு 10 பீஸ் வந்து ஜுவனைல்ஸ் இருக்கும், மிச்சம் எல்லாமே ஒன்று அடல்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு மீன் மட்டும் போல் இது கொஞ்சம் சிக்காக இருக்குது இந்த மீன். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நிறைய சாப்பிட்ருக்காரால அந்த வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கா இல்லை என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் சரியாக ஸ்விம் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்து க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதோட அப்டேட்டையும் நான் வரக்கூடிய நாட்களில் போடுறேன். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட டப் செட்டப். எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வெறும் கப்பி கிராஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பனானா லில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பனானா லில்லி வந்து நம்ம திருப்பி பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வாங்கின செல்லர்கிட்ட இருந்து. ஸோ அதோட அப்டேட்ஸையும் நான் வரக்கூடிய நாட்களில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கப்பி கிராஸோட வளர்ச்சி மற்றும் நம்மளோட மற்ற ஃபிஷ்ஷஸோட அப்டேட் எல்லாத்தையுமே வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.